திரு பாலு அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அன்போடு அழைக்கின்றேன். தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக பேசுவதற்கான தகுதி உள்ளவர்கள் இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு அவர்களுக்கு சிறப்புகள் இருந்தாலும் இதை பற்றி பேசுவதற்கான தகுதியுள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான். காரணம் நான் சொல்லுகிறேன், திமுகவும் அதிமுகவுக்கும் ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் பட்ஜெட் போடுவார்கள். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும், இதுவரையில் வரவில்லை என்றாலும், கடந்த 20 ஆண்டுகளாக நிழல் அறிக்கையை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை கொடுப்பதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் அறிக்கை கொடுப்பதற்கான தார்மீக தகுதியே அவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வை. காரணம் என்னவென்றால், கடந்த தேர்தலில் 505 வாக்குறுதிகளை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியிருக்கிறார்கள். 13% மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தரை பற்றி மதிப்பீடு செய்யணும்னா சொன்ன சொல்ல காப்பாற்றுறவன் அப்படின்னு கேட்பாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, வாங்கின கடனை ஒழுங்காக கொடுப்பானடா அப்படிம்பாங்க. இந்த இரண்டுக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த உதாரணம். சொல்வதையும் அவர்கள் செய்வதில்லை, வாங்கிய கடனையும் திருப்பி கொடுப்பதில்லை. நான் சொல்கிறேன், பட்ஜெட் போடுங்க, நீங்கள் எதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லுங்கள். தமிழக அரசினுடைய கடன் சுமை திமுக வருவதற்கு முன்பாக சுதந்திரத்திலிருந்து 4,20,000 கோடி. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த 5 ஆண்டுகளில் திமுக வாங்கியிருக்கக்கூடிய கடன் 5,70,000 கோடி. இன்றைக்கு தமிழகத்தினுடைய கடன் 9,96,000 கோடி கடனை வைத்துக்கொண்டு திமுக சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, எப்படி அது மக்களை ஈர்க்கும் என்பதை அசோகா என்கிட்ட சொல்லணும். நான் எது நிறைவேற்றலை என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த நேரத்தில் இவர்கள் கொடுத்த 505 வாக்குறுதிகளில் அடுத்து 2026 தேர்தல் வருகின்ற பொழுது நான் எல்லோருக்கும் இதை செய்தியாக சொல்கிறேன், தற்பொழுது இருக்கக்கூடிய 100 வாக்குறுதிகள் மீண்டும் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதியில் இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட அறிக்கையை ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட நான் இங்கே வந்திருக்கிறேன். என்னென்ன புருடா விட்டாங்க, என்னென்ன கப்ஸா விட்டாங்க, என்னென்ன கதை விட்டாங்க, எதை செஞ்சாங்க எதை செய்யலை. நாங்கள்லாம் செஞ்சதையும் சொல்லுவோம், செய்யாமல் நீங்கள் விட்டதையும் சொல்லுவோம். இதுக்கு நம்ம சரவணனும் நம்ம புகாரியும் இந்த ஆவணத்திற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நாங்கள் உங்கள்கிட்ட சிம்பிளாக கேட்குறோம். 505 வாக்குறுதியை கொடுத்தீங்க, 90% வாக்குறுதின்னு தமிழக முதலமைச்சர் சொன்னார். திடீர்னு நம்ம நண்பர் சரவணன் 404 வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொன்னார். 505ல் 404 எத்தனை பர்சன்டேஜ்னு எனக்கு தெரியல சொல்லிட்டார். இப்போ அதோடு நம்ம புகாரி உன்னை அடிச்சு விட்டு போனார். நான் மிரண்டு போயிட்டேன். என்ன சொன்னார்னா, வாங்கின கடன் ரொம்ப கம்மி தான், இன்னும் வாங்க வேண்டியிருக்கு, நாங்கள் நிறைய பிளான்லாம் வச்சுருக்கோம் கடன் வாங்கிறதுக்கு, மத்திய அரசு பணம் கொடுத்தால் வேண்டாம், எங்களால் கடன் வாங்க தெரியும், நீ கொடுக்கறது வேண்டாம். மத்திய அரசு பணம் கொடுத்தாலும் வேண்டாம், எங்களால் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய தகுதி வேணும். முதல்ல கடனை வாங்கி இன்னைக்கு தமிழகம் கடனிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் என்ன வீர வசனம் பேசிட்டு இருக்கீங்க? ஒருவேளை வந்து விட்டால், ஒருவேளை ஏன் சீமா ஆட்சிக்கு வரக்கூடாதா? நான் கேட்குறேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சாட்டை முருகன் இருக்கார், அவர் சொல்லிப்பார், நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யார் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்பதை பார்த்து வாக்குறுதி கொடுக்க வேண்டும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவருக்கு ஆசையை தூண்ட வேண்டும். இது ஒரு படத்தில் வந்த வசனம். அது அற்புதமாக தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் இன்றைக்கி திமுக. நான் கேட்குறேன், நிறைய பேசலாம், இங்கே என்கிட்ட இந்த ஆவணம் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நகை கடன் தள்ளுபடி செய்வோம்,
ஆட்சிக்கு வரபோது வீட்டில் இருக்க நகையெல்லாம் கொண்டு போய் அவசர அவசரமாக நீங்கள் கூட்டுறவு சங்கத்தில் வச்சுருங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் நகையை மூட்டு தருவோம் சொன்னீங்களா இல்லையா? இன்றைக்கி என்ன நடந்துச்சு? நகை மூட்டது, அந்த நகையை மீட்டெடுத்தது நீங்கள் நிறைவேற்றின லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா? எனக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி கல்விக்கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார்கள். கல்விக்கடன் ஒரே ₹1 தமிழ்நாட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டதா? உங்களை யார் தடுத்தார்கள்? மின் கட்டணம் மாதத்திற்கு ஒரு முறை என்று சொல்வது, இங்கே எங்கே மோடி வந்தார்? இங்கே எங்கே பிஜேபி வந்துச்சு? 2 மாதங்கிறத 1 மாதம்னு அறிவிக்க வேண்டியது மின்துறை அமைச்சரா மத்திய அமைச்சரா? ஆனால் இது போன்ற மோசடிகளை சொல்வது தான் இவருடைய வேலையாக இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேருந்து கட்டணம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பேருந்து கட்டணம் எத்தனை முறை இந்த ஆட்சி உயர்த்தப்பட்டிருக்கிறது? சார் பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீயாகவே தராங்கல்ல சார்? அதுதான் நீங்கள் அடுத்துங்க ஏன் கட்டணத்தை குறைக்க ஏற்றுறீங்க? போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எங்கள் மாவட்டத்துக்காரர் தான், என்னுடைய நண்பர் தான். ஒரு தொகுதிக்கு ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தகுதியோடு இருந்தவர். இன்றைக்கி ஒரு 3 மாவட்டத்தை திமுகவினுடைய தேர்தலை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இதுதான் திமுகவினுடைய இன்றைக்கக்கூடிய சாதனை. தனியார் துறையில் 75 விழுக்காடு தமிழகத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை கொடுப்போம் என்று சொன்ன சட்டம் என்னானது? இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றினீங்களா? இதை பாஜக அரசு தடுத்துச்சா? யார் தடுத்தார்கள்? யார் நிறைவேற்றவில்லை? சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் ஒலிக்கும் சொன்னது யார்? உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை தமிழகத்திற்கு வரும் சொன்னது யார்? செய்தீர்களா? பாஜக செய்யல, அதை கூட சொல்லுங்க. ஆனால் நீங்கள் எடுத்த முயற்சி என்ன? இதற்காக நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன? சரவணன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன் முன்பு சொன்னதை. வரக்கூடிய 2026 தேர்தலில் 21 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் 100 வாக்குறுதிகள் திரும்பி மீண்டும் இடம்பெறும். இதில் குறைந்தது நான் சொல்றேன். அதுதான் இன்றைக்கு 404 முடிச்சிட்டோன்றாரு, மிச்சம் 100 கரெக்டா நான் ஒன்று சொல்றேங்க, கரெக்டா வருதுண்ணே. ஆமாம், கூட அல்வா கொடுத்தது பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் சொன்னார் நம்ம அண்ணன். ஏன்னா அவர் வந்து அந்த இதில் இருந்ததுன்னு சொன்னார். நம்ம காசையே கொடுத்து நமக்கே பென்ஷன் கொடுக்க சொல்லி. ஆனால் ஏழை எளிய மக்கள்லாம் ஏமாற்றலாம் சார். கடந்த ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு பணியாளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த பச்சை துரோகத்தை எப்பொழுது கணக்கு தீர்ப்பது என்று அரசு ஊழியர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் நான் உங்களை பார்த்து நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களா என்பதை நீங்கள் யோசிக்கணும். எனவே இந்த காலகட்டத்தில் 2026இல் எந்த தேன் தடவும் வார்த்தைகளை திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள், தமிழக மக்கள் நிச்சயமாக இல்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இந்த விவாதம் என்பது மிக அவசியமான விவாதம். ஏறக்குறைய தேர்தல் அறிக்கை வருவதற்கு முன்பாகவே இது போன்ற விவாதங்கள் நடத்துவதன் மூலமாக சாத்தியமானது எது, செய்யக்கூடியது எது, நிச்சயமாக செய்ய வேண்டியது எது என்பதை உணர்ந்து புரிந்து ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட வேண்டும். எங்கள் கட்சியில் மிகச்சிறந்த அறிஞர்களை கொண்டு தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக மருத்துவர் செந்தில் அவர்கள் தலைமையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை தயாரிக்கும் குழுவை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். எங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே தலை சிறந்த மாநிலம் தமிழகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அறிக்கையை எங்களால் உருவாக்க முடியும். அதை செய்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.